நமச்சிவாய். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் நமச்சிவாய் வாழ்த்துக்கள். அசுர பலம் பெறும் ஆவணியில் அசுர பலம் பெறும் அசுப கிரகங்கள். அது என்ன அசுர பலம்? அல்லது பலம் பெறும் தீய கிரகங்கள் அப்படி கூட வச்சுக்கலாம். இந்த ஆவணி மாசத்துல செவ்வாயும் சுக்கிரனும் மிதுனம் கன்னின்னு சொல்லக்கூடிய புதனுடைய வீட்டில் அமைகிறார்கள். பொதுவாக புதனுடைய வீட்டில் அசுப கிரகங்கள் இருந்தால் அது அவ்வளவு சிறப்புடையது அல்ல. ஒரு பேரு புகழ் இதெல்லாம் வாங்கி கொடுக்கும். அவங்க பெரிய ஆளாக இருப்பாங்க, வெளிநாடுகளில் இருப்பாங்க, கடல் கடந்து போயிட்டு கொடிகட்டி பறந்து வாழ்வாங்க. ஆனாலுமே கூட அவங்க அவங்க வாழ்க்கையில் அடிக்கடி சில திருப்பங்கள் வந்து சேரும், மாற்றங்கள் வந்து சேரும். ஒரு மன மகிழ்ச்சி இருக்காது, ஒரு மனசில் ஒரு நிம்மதி இருக்காது, தேவையில்லாத கஷ்ட நஷ்டங்கள், அப்புறம் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஒரு லெவல் வரலும் வளர்ந்துருவாங்க, அந்த லெவலுக்கு மேலே அவங்க கிராஸ் பண்ண முடியாது. ஒன்றுமே இல்லாமல் இருந்த சமயம் நான் ஜீரோவாக இருந்தேன், பட்டு கிடுகிடுன்னு ஒரு 5-10 வருஷத்தில் ஒரு நல்ல ரேங்க், ஒரு நல்ல இடத்த ரீச் பண்ணிட்டேன். சொந்த வீடு, வாசல், 2-3 சொத்து எல்லாமே இருக்குது. பட் இதை கிராஸ் பண்ணி நான் மேலே போகணுன்னு நினைக்கிறேன், பட் அது முடியல. இங்கே தான் நான் அடி வாங்குறேன், வாங்குறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போது மிதுனம் கன்னியில் செவ்வாய் சுக்கிரன் இருந்தால் அவங்களுக்கு என்ன ஆகுதுங்க? வாழ்க்கையில் பல தடைகள் ஏற்படுகிறது. இது யாருக்குன்னா மிடில் கிளாஸ், அதை கிராஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இது பொருந்தும். அதே போல் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், ஒரு ஸ்டார்டிங் ஏஜ் ஒரு 24 வயசு 27 வயசு, வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு துடிக்கிறாங்க பார்த்தீங்களா பசங்க, அவங்களுக்கும் இது பொருந்தும். வயோதிக பருவத்திற்கு இது பொருந்தாது. அப்போ மிதுன செவ்வாய் கன்னி சுக்கிரன், இதோட கூட சனியுடைய பார்வை. சனிக்கு கேந்திரத்தில் 3 கேந்திரங்கள். சனிக்கு 1, 4, 7, 10ஆம் அதிபதி 5. அப்போ 4 சனிக்கு 4 கேந்திரமும் வேலை செய்யுது. அது இப்போ எப்படி எடுத்துக்கலான்னா, பலம் பெறும் அசுப கிரகங்கள். இது பலம் பெற்றதுன்னா ஒரு சில இடங்களில் உங்கள் ஜாதக பிரகாரம் அது விபரீதமாக ராஜயோகத்தையும் கொடுக்கும், விபரீதமான மாறுபட்ட தலைகீழான பலன்களையும் அது கொடுக்கும். இதில் 50% இருக்கும், அதில் 50% இருக்கும். இதெல்லாம் உங்கள் பர்த் சார்ட், உங்களுடைய பிறவி. இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, அந்த தசாபுத்தி உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கா? ஃபேவரபுளாக இருந்தால் அடித்து தூள் கிளப்போம், தட்டி தூக்கும், நல்லா அதிர்ஷ்டத்தை கொடுத்துரும், வாரி வழங்கிடும், நல்லபடியாக கொண்டு போகும், மன மகிழ்ச்சி, ஒரு ஏற்றம், அது எல்லாமே வந்துடும். சப்போஸ் அந்த தசாபுத்தி நல்லா இல்லாமல் இருக்குனாக்கா, நான் சொன்னதுக்கு அப்படியே ஜஸ்ட் அகைன்ஸ்டாக மாறுபட்ட பலன்களை அது கொடுத்து விடும். அப்போ இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. இதில் இந்த செவ்வாய் சுக்கிரன் குரு சனிக்கு கேந்திரங்களில் இருக்கக்கூடிய அசுப கிரகங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும். மெயினாக இதில் பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க, கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து பண்ண, ரோடு பில்டிங்கு அல்லது ரோடு ஒர்க்கு, இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம், மெட்ரோ, அது மாதிரியான அரசு கான்ட்ராக்டு, ட்ரைனேஜ் கான்ட்ராக்டு, அந்த மாதிரி கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பஞ்சாயத்தில், அது மாதிரி கான்ட்ராக்ட் பிஸ்னஸில் ரோடு கான்ட்ராக்டில் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க. அப்போ பில்டர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு, கனிம வளங்கள், அதே போல் மெடிக்கல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, மெடிக்கல் ஃபீல்டு, ஃபார்மா ஃபீல்டு, அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க, ப்ரொஃபஸராக இருக்கக்கூடியவங்க, சிஇஓவாக இருக்கக்கூடியவங்க, அதனுடைய முதலாளிகள், இதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆட்டம் காமிக்க போகிறாரு, ஒரு பயம் காட்ட போகுது. அப்போ இது போக தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாருங்கள். தனுசு ராசி. இப்போது தனுசு ராசின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, ராசிக்கு 7ஆம் இடத்தில் 5ஆம் அதிபதி, 5, 12 கூடிய செவ்வாய், அவர் சுபராகவும் வராரு, அசுபராகவும் இருக்கிறார். அசுபர் இருவராகவும் வரக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் எங்கே இருக்காங்க? 7ஆம் இடத்துல சப்தமஸ்தானத்தில் இருக்கிறாங்க. அதே போல் 6, 11 கூடிய சுக்கிரன், அவரும் 50-50 தான். அந்த உபய ராசி உபய லக்னம் போயிட்டாலே அவங்களுக்கு எல்லாமே 50% தான் கிடைக்கும், முழுமையான வளர்ச்சி கிடைக்காது. எனக்கு தெரிஞ்சு ஒரு தொழிலதிபர் இருக்கிறாங்க, ஆரம்ப கட்டத்தில் அவங்க அப்பா ரொம்ப பெரிய ஆள்,
பெரிய ஆளுன்னா பர்மா போனார், சிலோன் போனார், அங்கெல்லாம் கஷ்டப்பட்டு வந்துட்டு அப்புறம் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு பெரிய ஃபேக்ட்ரிலாம் வச்சு நல்லா ரன் பண்ணி ஒரு பேர் வாங்கினாங்க. அவங்க பசங்க ஆந்திரா போனாங்க. ஆந்திராவில் கொஞ்சம் தடுமாறிட்டு திரும்ப அவங்க அப்பா வந்து ஒரு கம்பெனி வச்சு கொடுத்தாரு. இப்போ அதை வச்சு நல்லா சூப்பராகிட்டாங்க. ஆனால் அதுக்கு மேலே அவங்களால ரீச் பண்ண முடியல. இப்போ அவங்களுக்கு இருக்கிற எஃபர்ட்டு, அவங்க போடுற எஃபர்ட்டு, அவங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு அவங்க அப்பா மாதிரி 4 மடங்கு வளர்ச்சி எதிர்பார்க்குறாங்க. அந்த க்ரோத், அதாவது மாதம் ஒரு 800 கோடி 1000 கோடி டர்ன் ஓவர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. 200 கோடி அவங்களால தாண்ட முடியல. அப்போ இந்த மாதிரிலாம் வளர்ச்சி தடைபடுவது புரியுதுங்களா? இப்போ 800 கோடி 1000 கோடியும் 300 கோடி 200 கோடி எங்கள் விஷயம் கிடையாது. அது 10 லட்சமாக இருக்கலாம், 10,000 இருக்கலாம், 1000 ரூபாயாக கூட இருக்கலாம். இப்போ டெய்லி சாதாரணமாக ஒரு 10,000 ரூபா ஒரு டீ கடை போகுது, இல்லைனா ஒரு சின்ன ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்காங்க, ஒரு 20,000 ரூபா டெய்லி போகுது, இல்லை ஒரு மாதம் டெய்லி ஒரு 1 லட்ச ரூபா போகுது. இவங்க வந்து அந்த குரோத் இருக்கணும், வளர்ச்சி இருக்கணும், தொழில் அபிவிருத்தி இருக்கணும், டெவலப்மெண்ட் இருக்கணும். அது தடைபடுகிறது. இது வந்து தனுசு ராசிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. அதோடு கூட அதுவும் இப்போ சமீபமாக தனுசு ராசி என்பர்கள் நிறைய சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டாங்க. தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் கொடுத்து ஏமாறுவது, யாருக்குமே கொடுக்காத தனுசு ராசி என்பர்கள் நிறைய இடங்களில் பணங்காசுகள்லாம் கொடுத்து ஏமாந்துருக்கிறாங்க. பணங்காசு கொடுத்து ஏமாறுவது, வாக்குகள் கொடுத்து ஏமாறுவது, நிறைய டைம் அவுட் ஆகிடுச்சு. 3 மாதம் 5 மாதம் 6 மாதம் இந்த மாதிரிலாம் டைம் அவுட் கொடுத்து அதில் ஏமாந்த தனுசு ராசி அன்பர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் என்ன பிரச்சனை வருது, இதெல்லாம் எப்போ சாமி தீரும் அப்படின்னாக்கா, தனுசு ராசி என்பர்களே ராசிக்கு 7ஆம் இடத்தில் 5ஆம் அதிபதி 5 12 கூடியவன் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக மனைவியால் கணவனால் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும், உங்களுடைய பார்ட்னர்ஸால் சப்போர்ட் இருக்கும். அல்லது உங்கள் பார்ட்னர்ஸ் இருக்காங்க அந்த தொழிலில் வந்து தான் கணவன் மனைவியாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இல்லை ஏற்கனவே கணவன் மனைவிட்ட அந்த சண்டை சச்சரவு இருக்குன்னா இப்போ அது அனுகூலம் கொடுக்கும். இப்படிலாம் மியூச்சுவலாக போயிடுவாங்க. நீயும் கேஸ் வாபஸ் வாங்க, நானும் கேஸ் வாபஸ் வாங்க, 2 பேருமே மியூச்சுவலாக போயிடலாம் அப்படின்ட்டுவாங்க. அப்போ அந்த மாதிரிலாம் சமாதானங்கள் ஏற்படும். பார்ட்னர்ஸ்குள்ள தொழிலில் வந்து பார்ட்னர்ஸ் இருக்காங்க, அங்கேயும் விரோதம் இருக்குது, அங்கேயும் கொஞ்சம் ராங்கு பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் சில விஷயங்கள் சூட்சமமாக பின்னாடி போய் நீங்கள் செய்யணும். வழிபாடுகள் தான். இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு எதிரி இருக்கிறாங்க, ஒரு பார்ட்னர்ஸ் நமக்கு ஒத்து வர மாட்டுறாங்க, நம்மளுக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க, மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க, வேணுமுனே திமிரு பண்ணுறாங்கன்னா நம்ம ஒன்றும் அதர்மமாக செய்ய வேணாம். அதெல்லாம் வந்து ஜெயிச்சு வரத்துக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது. ஒரு பிரத்யங்கர ஹோமம் பண்ணுறது, அல்லது வந்து ஒரு வாராகி ஹோமங்கள் பண்ணுறது, ஒரு சுதர்சன ஹோமங்கள் பண்ணுறது, மெயினாக ஜபதமங்கள் செய்வது, அதுக்குன்னு மூல மந்திரங்கள் இருக்குது, மந்திர ஜபங்கள் செய்து, இல்லை அம்பாலை வந்து ராஜமாதங்கி, வந்து பாலா, அது மாதிரிலாம் மூல மந்திரங்கள் ஜபம், திரிசதி ஜபங்கள் செய்து அதை ஹோமமாக செய்யும்போது இந்த எதிரிகளுடைய தொந்தரவுகள், அந்த விரோதங்கள் குறையும். ஆமாங்க, நீங்கள் டெய்லியும் வக்கீலுக்கு ஒரு 20,000 ரூபா 30,000 ரூபா, கோர்ட்டுக்கு போக வர செலவு, கோர்ட்டில் மன உளைச்சல், இப்படியெல்லாம் வீண் விரயங்கள் செய்வதை அழகாக ஒரு முறை ஒரு விஷயத்தை எடுத்து முழுமையாக செலவு செய்வீர்களே ஆனால் அது நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்க போது. இதில் போய் என்ன இருக்குது? அப்போ வழிபாடுகள் கை கொடுக்கும், பரிகாரங்கள் கை கொடுக்கும், தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு துணை நிற்கும். அப்போ இந்த தெய்வ வழிபாட்டை பொறுத்தவரையில் புரிந்து அறிந்து செய்வீர்களே ஆனால் தனுசு ராசி என்பர்களே உங்களுக்கு நல்ல நேரம் துவங்குது. ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய், அதே படத்தில் தொழில் ஸ்தானத்தில், கர்மஸ்தானத்தில் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான், 10ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுப்பாரு. தொழில் வளர்ச்சி இருக்கும், தொழிலில் பணங்காசு வருமானங்களுக்கும், டிரான்சாக்ஷன் நல்ல முறையில் இருக்கும், ரொட்டேஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும். தனுசு ராசியை பொறுத்த வரையில் தொழில் அமைப்புகளில் லாபம் அதிகரிக்கும், ப்ராஃபிட் இருக்கும். மெயினாக லோன் அப்டேட்ஸோ டாப்அப் பண்ணுறது, அப்புறம் வந்து மெர்ஜ் பண்ணுறது, இதெல்லாம் கேட்ட இடங்களில் காசு பணங்கள் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு தனுசு ராசி என்பது பணங்காசு கஷ்ட நஷ்டங்கள் குறையும், லாபங்கள் அதிகரிக்கும். உங்கள் வீடோ கம்பெனியோ அந்த மாதிரி யாகங்கள் பரிகாரங்கள் ஹோமங்கள் செய்து கொள்வது, நீங்கள் உங்கள் ஆஸ்பர் உங்கள் பர்த் சார்ட்டு இன்னைக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது அதை சொல்லி அதுக்கேற்ற தெய்வங்களை உரிய கண்டுபிடிச்சி
அந்த தெய்வ வழிபாடுகள் கை கொடுக்கும். குடும்பத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.